இடத்துல எந்த மாதிரியான ஒரு தெய்வ சந்தர்ப்பத்திலையும் கூட இந்த மாதிரியான ஒரு கஷ்ட சந்தர்ப்பத்தை இந்த ஸ்லோகம் ஞாபகம் பலமே வைக்கூட்டா யாருமே பலமே இல்லையே இப்படிதான் நம்ம மனசுட்டோம். அதில் பாராயணம் பண்ணும்போது நம்ம கெட்டிக்காரதான் இருக்கும். ஆனால் வாழ்க்கையில சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பம் நம்மளுடைய அகங்காரத்தை மெஷர் பண்ணும்போது பரீட்சை பண்ணும்போது நம்ம தோன்று நமக்கு ஈஸ்வர பக்தியா பகவான் நம்ம சார்ந்து இருக்குமா இல்லாட்டா உலகத்தையே நம்ம போய் பிடிச்சுப்போமா அப்படிங்கிறது அந்த சந்தர்ப்பம் தான் இருக்கு. அந்த குழந்தை பாருங்க பிரகலாதன் அப்பா உண்மையை சொல்லடா இந்திராதி தேவதைகள் முதல் கொண்டு எந்த இரண்யகசிபை பார்த்து பயந்து நடுங்கி நிற்கிறானோ அந்த இரண்யகசிபு தன்னோட பிள்ளையோடு இப்படி ஒரு சாந்த நிலையை பார்த்து ஆச்சரியப்பட்டு நிற்கிறான். பயம் வேற பயந்துக்கிறான் பிள்ளைய பார்த்து. ஒருவேளை நான் கேட்ட வரதான் என் பிள்ளை விஷயத்துல சஃலமாகிடுத்தோ வந்தா வரம் கேட்டான். காத்தாலையும் இல்லை, காத்திலையும் இல்லை, உள்ளேயும் இல்லை, வெளியிலையும் இல்லை, பூமியிலையும் இல்லை, ஆகாசத்துலையும் இல்லை, உயிர் உள்ள பொருளையும் இல்லை, உயிர் இல்லாத பொருளையும் இல்லை, இப்படியெல்லாம் வரம் கேட்டிருக்கோம். இந்த குழந்தைக்கு என்னென்னமோ பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. சின்ன ஒரு கஷ்டம் வந்தாலே நம்மளால தாங்க முடியாது. ஒரே ஸ்லோகத்திலேயே பாகவத்தில் எடுத்துட்டு ஒரு 10-15 ஸ்லோகத்தை சொல்ற விஷயத்த சொல்ற மகாசகி தஷ்டா அப்படி வெறும் பெரிய பெரிய பயங்கரமான பாம்பு நம்ம நினைச்சாலே போறோம். நம்ம கனவுல வந்தாலே நம்ம அந்த சர்ப்பத்தை போய் எடுத்து வச்சா அந்த சர்ப்பத்தை இந்த குழந்தை சர்ப்பமா பார்க்கல, நாராயணனா பார்க்க. அதாவது அந்த குழந்தையோடைய அப்படி அனன்ய சரணாகத்தின்னு ஒரு பக்கம் பக்தியில சொல்லணும்னா, ஞானத்துல சொல்லணும்னா அந்த அனன்ய தரிசித்தம். தானும் இந்த பிரபஞ்சமும் நாராயணன்லேருந்து அந்நியம் இல்லை, வேற இல்லை, இது எல்லாம் நாராயணன் தான் அப்படிங்கிற அனுபவத்தை நாரதர் கையாதோட கர்ப்பத்திலேயே இந்த குழந்தை கொடுத்துட்டு, அதனால இந்த குழந்தை பிறக்கும் பொழுதே கர்ப்ப ஸ்ரீமானாக பிறந்தது. வாழ்க்கையில எந்த நிலையிலும் எந்த சமங்கள் வரும்பொழுதும் கூட அந்த சமத்தை கொடுக்குற வாழையும் சமத்தை அனுபவிக்கிற தன்னையும் நாராயணன்லேருந்து அந்நியமும் இந்த குழந்தை பார்த்து. அதனால அங்கங்கே நாராயணனோட ரக்ஷை இருந்துதான். மகாசக்தி தஷ்டா அப்படி அனசன குழந்தைக்கு ஆகாரமே கொடுக்காத நாராயணன் கையாது தேசத்துல குழந்தைக்கு ஆகாரம் கொடுக்குறாங்க. தராஹாரம் ஜுதா கையாது அம்மாவே வச்சு குழந்தைக்கு விஷம் கொடுக்க சொன்னாங்க. விஷத்தை குடிச்சா நாராயணான்னு குடிச்சா அமிதமா எடுத்தான் அந்த குழந்தை. கிரீந்திராவக்ஷிப்தா அப்படி பெரும் மலையிலேருந்து கீழே கடல்ல தளரா. சமுத்திரமும் நாராயணன், ஆகாசமும் விஷ்ணு, பூமியும் விஷ்ணு, இது எல்லா சர்வம் விஷ்ணு ஜெகத்துன்றது அந்த குழந்தையோட அனுபவம். கடல்ல தள்ளினா சமுத்திர தெய்வத்தை இந்த குழந்தையை காப்பாற்றி கொண்டு வரணும். எங்க அப்பா பார்க்கறா கஷ்டம் வரம் இதெல்லாம் உனக்கு வரும். இத்தனை சந்தர்ப்பங்கள்லயும் கூட நீ எல்லாத்தையும் ஜெயிச்சு வருவே, இவ்வளவு சாந்தமா இருக்கே. அப்பா ஒரே படபடபடபா இருக்காரு. அப்போ இந்த குழந்தை சொல்லிட்டு, அப்பா பலம் நம்ம கையில வச்சுக்க கூடாது, நம்ம பலத்துக்கு சேர்ந்ததாக ஆயிடும். பலத்தை நம்ம கையில வச்சுக்கிறதுக்கும் பலத்துக்கு நம்ம விட்டு கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம். நம்ம லைஃப்ல எல்லாம் ப்ரொசஸ் பண்ண தான் பார்க்கவே வேண்டிய, வழங்கி கொடுக்க நம்ம போகவே மாட்டோம். ப்ரொசஸ் பண்ணும்போது தான் நமக்கு ராகம், துவேஷம், பொறாமை, இன்னத்தால கண்டா பொறாமை, அவள் கிடைச்சிருத்த எனக்கு கிடைக்கலையே, அதை ஒட்டி வரக்கூடிய கிளேஷங்கள், சிரமங்கள், அகங்காரம், அபிமானம், துவேஷம், இதெல்லாம் இந்த பொசசிவ்னஸ்னால தான் வந்து. சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து நம்ம விட்டு கொடுத்த வாழ்க்கையில கற்றுட்டோம் அப்படின்னா நிம்மதியாக இருக்கும். இந்த மாதிரி அந்த பலம் ஒரு மகாசக்தி நம்ம வாழ்க்கையை நடத்துறது. அந்த சக்திக்கு நம்ம வழங்கி கொடுத்து இருந்துட்டோம். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இப்படி அமைச்சு கொடுத்துருக்கான். நாளைக்கு அந்த மகாசக்தி எப்படி அமைச்சு கொடுக்குறதோ அவன் இஷ்டம். அவருக்கு தான் நம்மளோட ஃபுல் அக்கௌண்ட் தெரியும், நமக்கு தெரியாது. நமக்கு வரவிட்ட என்ன வரும்னு தெரியாது. ஒரு சந்தர்ப்பம் வாழ்க்கையில வர பரியந்தம் என்ன வரும்னு நமக்கு தெரியாது, ஆனா அவனுக்கு எல்லாமே தெரியும். அதனால அந்த ஒரு மகாசக்தி பகவான் ரமணர் எப்பவுமே சொல்லுவார், ஒரு பெரிய சக்தி, ஒரு மகாசக்தி இந்த உலகத்தெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கும்பொழுது நீ எதுக்கு என்ன போய் தலையிடுற, நீ வந்த வேலையை பாரு போய் அப்படின்னு பகவான் ரமணர். வந்த வேலையை பாரு. ஒரு மகாசக்தி இருக்கு. இந்த ரிலேட்டிவ் பிளேன், இந்த வேர்ல்டு நம்ம கையிலே இல்லை, இந்த பாடியும் நம்ம கையில இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம வச்சுன்னா என்ன பண்ண போறோம்? உட்கார புகழ் பாட வேண்டியது எல்லாமே அந்த சக்திக்கு வழங்கி கொடுத்துருந்தா மெல்ல மெல்ல சர்வத்திர பகவத் தர்ஷனம் வரும். அதான் அந்த குழந்தை சொல்றது, பலமே வைகுண்டா. எனக்கு அந்த வைகுண்டம் தான் பலம். எனக்கு மட்டுமா? தகச்சா உனக்கு. இவ்வளோ
நிச்சயத்திலேயே இந்த சப்தம் வருது. அதுவும் எந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன், அவள் அப்பா வந்து சமையலை நிறுத்தி வாழை உருவி நீ சொல்லுற ஹரி வரலைன்னா உன் தலையை வெட்டுவேன்றான். ஐயோ அப்பா என்னை வெட்டிடாதே, எனக்கு பயமா இருக்கு, ஹரி இங்கெல்லாம் இருக்காரோ இல்லையோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல வேண்டிய குழந்தை எல்லா இடத்தையும் நீ எடுத்து வச்சிருக்க வாழ், அதுலேயும் ஹரிதான் இருக்கான். நீ இந்த தூணை பார்த்து கேட்கறியே இங்க இருக்காதான்ட்டு, எனக்கு தூணை தெரியலப்பா, நாராயணன் தான் தெரியும். இதெல்லாம் நாராயணன் தான். நாராயணன்ற அந்த அனுபவம் சர்வத்திர ஈஸ்வர தரிசனத்தை உண்டு பண்ணுறது. இதுதான் வாஸ்தவ தரிசனம். பகவான் ரமணர் எப்பவே சொல்லுவேன், இந்த ஆத்துக்கு வந்தால் ரமணர் பகவான் ஞாபகம் வரும். பகவான் எப்பவே சொல்லுவேன், நான் எதை பார்க்கணுமோ அது பார்க்கறேன் போய், நீங்க தான் அது நல்ல பெயிண்ட் அடிச்சு வரணும், கலர்லாம் போட்டு பலது பார்க்குறீங்க அதில் அப்படின்னு வர பகவான். நான் உண்மையா எதை பார்க்கணுமோ அதை பார்த்துட்டு இருக்கேன், நீ தான் அதை பலதை பார்க்குற. அந்த மாதிரி அந்த இருப்பை இருக்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னா இருக்கிறதெல்லாம் நாராயணன் தான், இருக்கிறதெல்லாம் பகவான் தான். திருப்பி திருப்பி அதை நமக்கு சொல்றதுக்கு தான் இந்த சாஸ்திரங்கள், இது போல இருக்கிற சத்சங்கம்லாம் எதுக்குன்னா மறுபடியும் அது மறந்துடும். இப்போ இது முடிஞ்சால் அது மறந்துடும். நம்மளோட அஜ்ஞானம் தான் பலமாக ஓங்கி நிற்கும். இருந்தாலும் நடுப்புல இதை கொஞ்சம் மத்திய மத்திய அமிர்த பால் யூஸ் இப்போ தான் முதல்ல ஒரு பால் கொடுத்தா, அப்புறம் திருப்பி பானகம் கொடுக்கும். அது போல நடுப்பு இதை நம்ம ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். இருக்கிறதெல்லாம் பகவான் தான். இந்த அறிவால் நம்ம என்ன பண்ண முடியும்னா இன்னொருத்தரோட சுபாவத்தையோ அந்த சிச்சுவேஷனையும் மாற்ற முடியாது. நம்மளை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். இதுக்கு தான் நாராயண கவச்சம் அப்படின்னு ஸ்ரீ பாகவதத்தில் எல்லா இதுலேருந்து என்ன நாராயணன், இந்த மூர்த்தி என்னை இதுலேருந்து காப்பாற்றட்டும், இந்த மூர்த்தி என்னை இதுலேருந்து காப்பாற்றட்டும், இந்த மூர்த்தி இந்த அங்கத்தை காப்பாற்றட்டும். ஜலேஷு மாம் ரக்ஷது மத்ஸ்யமூர்த்தி, ஸ்தலேஷு மாயா மட்டு வாமனோ அவ்யாத்து அப்படின்னு ஒரு மூர்த்தியை சொல்லிட்டு ஸ்தலத்தில் இவர் காப்பாற்றட்டும், ஜலத்தில் இவர் காப்பாற்றட்டும். அப்புறம் இந்த இந்திரியங்களை இந்த அங்கத்தை இந்த நாராயணமூர்த்தி காப்பாற்றட்டும், இந்த இடத்துல இந்த நாராயணமூர்த்தி காப்பாற்றட்டும். இவெல்லாம் சொன்ன நாராயண கவச்சம் கடைசியில் சொல்லும் பொழுது சொல்லிட்டு வாஸ்தவத்தில் வரக்கூடிய க்ஷமங்கள் கஷ்டங்கள் இந்த பிரபஞ்சம் எல்லா நாராயணன் அப்படின்ற இந்த அறிவு இந்த தரிசனம் இருக்கு பாருங்கோ, இதுதான் எல்லா துக்கத்திலேருந்து நமக்கு விடுதலையை கொடுக்கும். சத்தியேரானேன நஸ்தரவே யாந்து நாசம் உபத்ரவாஹா. இந்த வாஸ்தவத்தில் இதெல்லாம் பகவானா இருக்குமாயில் அந்த தரிசனம் எனக்கு வந்து கொடுத்தா எல்லா உபதிரவங்களும் நசிச்சு போயிடும். அந்நியம் இல்லைன்னா அந்த உபதிரவங்கள்லாம் போயிடும். இது போல அந்த பிரகலாதனோட நிலை பலம் மே வைகுண்டம். இந்த இடத்துல நாராயண பட்டத்தில் அந்த குருவாயூரப்பனோட சந்நிதியில 400 வருஷம் பின்னாடி அது இந்த மாதிரி அழகான ரொம்ப நாளாச்சு. எல்லா வீட்டில் போனாலும் சதுர்பூஜை குருவாயூரப்பன் தான் பார்ப்பேன். இந்த மாதிரி இருக்கிற படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஆத்துக்கு வந்த உடனே பார்த்தா இவன் தான் இருந்தான். அவன் பார்த்த உடனே ஒரே ரொம்ப சந்தோஷம் எடுத்து, எவ்வளோ நாள் ஆச்சுப்பா உன்னை இந்த மாதிரி பார்த்து. எல்லாம் பெரிய பெரிய சதுர்பூஜை குருவாயூரப்பராக தான் வச்சுப்பா. நான் அழகா ஒரு கையில் வெண்ணையை வச்சுட்டு இன்னொரு கையில் குழலை வச்சுட்டு காத்தால அந்த நிர்மாண தரிசனம் நடக்கக்கூடிய அந்த சேவை பகவான் கொடுக்குறது. இந்த மாதிரி ஒரு குட்டி குருவாயூரப்பன் தான் பட்டதிரி பேசுறேன். எல்லாமே டைரக்டர்ஸ் நேராக பேசுறேன். நீதானே இப்போ நரசிம்மரா வரையிற, நரசிம்மரா வந்தாய், ராமனாக திரேதாயுகத்தை தோன்றினாய், கிருஷ்ணனாக துவாபர யுகத்தை அவதாரம் பண்ணினேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய இருக்க, இதோ இங்கே நீ கிருஷ்ணனாக அவதாரம் வந்தேன்னு படிக்கிற இடத்துல அந்த கிரகத்தை கிருஷ்ணாவதாரம் வந்து நாராயணியும் பகவானால பிரதி ஸ்லோகம் அங்கீகரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது. அங்கீகரித்து ஆமாம் தலையாட்டி ஆமான்னு கேட்டார் குருவாயூர். இப்போ எதுக்கு சொன்னேன்னா இந்த இடத்தை சொல்லிட்டு வர பட்டத்திரி அப்படி நேர பார்க்கறது அந்த சந்நிதியில வாழ உருவி அந்த ஸ்தம்பத்தை தூர உடைக்கிறோம். போனா அந்த குருவாயூர் சந்நிதியில குட்டி கண்ணன் உட்கார்ந்து கேட்டுட்டு நான் தலையசிச்சு அவங்க காணவாங்க. கம்பீரமான ரௌத்ரமான ஒரு ரூபம், நல்ல காட்சியில தங்கம் போல இருக்கக்கூடிய தங்க திருவேணி, சிவந்த ஆடை, பலவிதமான ரத்ன ஆபரணங்கள், சகா கேசரம், பெரியதான கோரை பற்கள், அந்த குகை போல இருக்கக்கூடிய வாயு மூக்கு, சுடரக்கூடிய கோபம் நிறைந்த கண்களும், அடர்த்தியாக விடப்பட்ட கேசங்களும், அதுக்கு மேலே நவரத்தின சிதமான கிரீடமும்,
பலவிதமா இருக்கக்கூடிய அந்த புஜங்கள்ல திவ்யாயுதங்கள், அதை ஒன்னொன்னு தாங்கி இருக்கக்கூடிய அந்த விரல்கள்ல மலை போல இருக்கக்கூடிய உயர்ந்த நகங்களும், ரொம்ப கூர்மையா இருக்கக்கூடிய நகங்களும், இப்படி பகவான் துர்வார குர்வாரம் குர் 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 அப்படின்னு அந்த சப்தத்தை பண்ணிட்டு இருக்க பட்டத்தை சொல்லுது, அப்பா நரசிம்மூர்த்தே, ஏ குருபவன குரேஷா, இனிமே எனக்கு சொல்ல முடியாதுன்னு. இப்போ தசகம் இந்த படிச்சு இப்போ கடைசியில் வந்துருக்குவேன். இந்த இடத்துல அவர் சொல்லுற, இனிமே என்னாலே இதை வர்ணிக்க முடியாது. ஏன்னா அத பஷாத் விஷ்ணு நகி வதித்து ஈஷோஸ்மி சஹசா, எனக்கு இனிமே வர்ணிக்க முடியாது. எனக்கு அந்த சக்தியை கொடுத்து கிருபாத்மன் விஸ்வாத்மன் பவன புரவாசின் மாம்புடைய முன்னாடி எனக்கு அதே நடனம் பண்ணி எனக்கு அந்த ரூபத்தை அந்த பாவத்தை அப்படியே பிரகடனம் பண்ணுறதுக்கு சொல்றதுக்கு இருக்கக்கூடிய சக்தியை கொடுத்து பிரார்த்தனை பண்ணி இந்த ஸ்லோகத்தில் இதெல்லாம் தான் கடைசி நேரிட்டு அந்த இதுவே சொல்லணுன்றதுக்கு இந்த மாதிரி சில இன்ஸ்டன்சஸ் நமக்கு கிடைக்கிறது. ராமாவதாரத்தில் ஹனுமார் போய் அங்குலியை கொடுத்தப்போ ஒரு குருவாய்ப்பு காட்டினா எனக்கு தான் கொடுத்தது. அதனால அந்த அங்குலியை உனக்கு தானே கொடுத்த அப்படின்ற ததௌத்தே அப்படின்னு இந்த மாதிரி சில இடங்கள்ல கிருஷ்ணாவதாரத்தில் மதுரா லீலையில பகவானே ஸ்வயம் வந்து சமாதானம் படுத்தினார். மதுரையில உன்னை நான் பார்க்க நிற்கலையேன்னு வருத்தப்படும் போது பகவான் வந்து சமாதானப்படுத்தி, இப்போ இந்த பார்க்கலையே, இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? மதுரையில அவ்வளவு ஜனங்கள் எடுத்து அதை பார்க்கலன்னு நீங்க வருத்தப்படுறீங்க, நான் உன்னோட இப்போ தனியா இருந்து பேசிட்டு இருக்கேனே பட்டபாடாக, யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாராயணப்படுத்தி பகவான் சமாதானப்படுத்தி மேலும் எழுதப்படி தூண்டினான். இதுபோல பாகவதமாகிற பார்க்கடலை கடைஞ்சு நாராயணியமாகிற வெண்ணை எடுத்து குராபிள்ளையை கொடுத்தான். அற்புதமான ஒரு ஸ்ரீகோஷம் ஏழு நரசிம்மாவதாரம். ஸ்தம்பே அந்த ஸ்வரபத்தமாக சந்தோபத்தமாக அந்த சப்தங்கள் வந்து அதுக்கு பார்க்கறது ரொம்ப துர்லபம், கிடைக்கவே கிடைக்காது. காவிய ரூபத்தில் வந்து முதல் ஸ்ரீ ராமச்சந்திரன் முதல் கத்தைன்னா ராமகதை தான். கிட்டா கூட யசோதையோட மடியில கொடுத்துட்டு ராமகதையை தான் கேட்பான், ராமரோட கதையை தான் கேட்பான். அவன் ராமாயணம் சொல்லி தான் யசோதம்மா காட்சி பண்ணுவாங்க கிருஷ்ணனுக்கு. ராமோ நாம பபுவ அதே ராமாயணம் அம்மா ஊரில் வர கதையே கிடையாது. எல்லா கவிகளும் பவமூர்த்தி போதன் எல்லாருமே இப்போ கேட்குறா, பவமூர்த்தியே சொல்லுற, ஏன் உங்களுக்கு வேற யாரும் கேரக்டரே கிடைக்கலையா? ஏன் எல்லாரும் ராமரையே சொல்லுறீங்களே அப்படின்னா அதுக்கு ஈடா யாருமே கிடைக்கல, அதுக்கு ஈடா கிடைக்கல, மேலையும் கிடைக்கல. அதனால எப்பவுமே ராமஹா 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 இது பிரஜானாம் அபவத்து. எப்ப பார்த்தாலும் ராமகத்தை ராம 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 ராமன் தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அவனுக்கு ஈடாகவும் அவனுக்கு மேலாக ஒரு ஒரு காவியகர்த்தா காவியகர்த்தான்னு சொல்றது பதிலாக ஒரு நாயக்கன் கிடைக்காது போனதுனால நாங்கள் ராமரை தவிர வேற யாரும் எழுதுறது கிடையாதுன்னு பகவூத். அதனால இந்த ராமச்சரித்திரம் தான் எல்லாரும் சொல்லி சுகாச்சாரியானே துர்காதிக்கரையில பாகவதம் சொல்ல உட்கார்ந்த சுகாச்சாரியார் நவமஸ்கந்தத்துல ராமச்சரித்திரத்துல 24,000 விஸ்தாரமா இருக்கிற ராமச்சரித்திரத்தை 2 அத்தியாயமா சங்கிரகிச்சு அதே நாராயணத்தை மட்டும் 2 தசகம் 2 அத்தியாயமா சங்கிரகிச்சு ஏகஸ்லோகேன நமஸ்கரோதி குருவச்சே தியக்தராஜ்யான்னு ஸ்ரீதர சுவாமிகள் பாகவத டீக்கால எழுதுற. அப்படி குருவச்சே தியக்தராஜ்யா விசர நதுவனம் பத்மபத்யாம் பிரியாயாக பாணிஸ்வரசாட்சமாभ्याम விதித பதருஜः யோ ஹரீந்திரானுஜாभ्याम नैरूप्याच्छूर्पणख्याः प्रियवीरः रुषारोपित भूविजृम्भत्प्रस्ताब्धिः गर्भसेतुः फलदवदहनः कोसलेन्द्रो साम्यः. அப்படின்னு ஏகஸ்லோகே நமஸ்கரோதி. அது கோசலேந்திரன் இந்த பகவானுடைய சரணத்தை வேதங்கள் முதல் கொண்டு ஆடந்து தேடிட்டு போயிட்டு இருக்கோ அந்த பகவான் அந்த சரணத்தை கொண்டு அப்பாவோட வாக்க சத்தியம் பண்றதுக்கோஸ்கரம் ராஜ்யா ராஜ்யத்தை தியாகம் பண்ணி அயோத்தின்ற ராஜ்யம் தேவதைகள் கூட பார்த்து ஆசைப்படக்கூடிய ராஜ்யம். அப்படி இருக்கிற ராஜ்யத்தை அப்பாவோட வாக்குக்கோஸ்கரம் தியாகம் பண்ணி ஒரு காடா போறாராம். ஏன்னா இங்க இருக்கிற ரிஷிகளுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு அவ தரிசனம் கிடைக்கிறது. எப்படி போற, யாரோட போற?
தாமரை போன்ற கைகள் உடைய தாமரை போன்ற சரணமுடைய ராமபிரான் பிரியாயாக பாணிஸ்பர்ஷாட்சமாபியாம் பத்மபத்யாம் பிரியாயாக பாணிஸ்பர்ஷ அக்ஷமாபியாம் பத்மபத்யாம் அப்படின்னு பிரியாயா தனக்கு பிரியையான மகாலட்சுமியோடைய அவளுடைய சரணமே அவளோட கைகளே எப்படி இருக்கும் உள்ளங்கை தாமரை போலதான் இருக்கும் தாமரையால தொட்டா நம்ம கையோ காலோ சுருங்கிடுமா அவ்வளவு கঠিனமா இருக்கு ஹார்டா இருக்கு நம்ம சரீரம் ஆனா பெருமாளோட சரீரம் எப்படின்னா அந்த தாமரையை போல இருக்கிற மகாலட்சுமி பார்த்து பார்த்து கைங்கரியம் பண்ணினா அப்படியே வாடிடுமா அந்த சக்தி அப்படி ரொம்ப ஜாகிரதையா தான் கைங்கரியம் பண்ணுவாளாம் கொஞ்சம் பலமா தொட்டா வாடிடுமா அந்த சரணம் பிரியாயாக பாணி ஸ்பர்ஷ அக்ஷமாபியாம் பத்மபத்யாம் பிரியையான மகாலட்சுமியோட பாணியோடைய அந்த ஸ்பர்ஷம் கூட அதோட ஒரு தாங்காரம் அக்ஷமாபியாம் அந்த அதோட ஸ்பர்ஷத்தை கூட தாங்காத சரணத்தை வச்சுட்டு ராமபிரான் எல்லா இடத்தையும் சஞ்சாரம் பண்ணின இருக்கக்கூடிய அந்த ராமச்சரித்திரத்தை சுகாச்சாரன் ஏகஸ்வந்தியை சொல்லி நமஸ்காரம் பண்ணற ஆசையோட சொல்லுங்க அதை சொல்லுங்க எத்தனையோ தத்துவ ஞானிகள் தத்துவ வித்துக்கள் ராமச்சரித்திரத்தை சொல்லி நீ கேட்டிருப்ப ஆனா கங்கா தீரத்துல ஒரு மூக்ஷுவா வந்த உன்னை பிராயோபவேஷம் பண்ணிருக்கிற உனக்கு ராமச்சரித்திரம் சொல்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன் நான் சொல்லுறேன் கேளுன்னு சொல்லலாம் சுகாச்சாரம் நாராயணத்தை மட்டும் சொல்லுங்க மதுர கிருத்தியை ராமர் எப்பவுமே நம்ம நாட்டுக்கு ஆதர்சம் ராம கதையை போல ஒரு கதை வேற எந்த நாட்டிலையும் கேட்க முடியும் அது போல இருக்கிற ஒரு ஆதர்சம் அந்த ராம கதையை போல ஒரு ஆதர்சமான சரித்திரமே கிடையாது இதுக்கு பின்னாடி இருந்தது கிடையாது அதுக்கப்புறம் இது விட்ட வந்ததே கிடையாது பொதுவா நான் நினைப்பேன் ரசிக்க ரசிக்க இருக்கக்கூடிய கிருஷ்ண சரித்திரங்கள் கிடைச்சும் ராமகதை இன்னும் உலகத்துல இருக்கிறதுனா இந்த ராமகதைக்கு இருக்கக்கூடிய மாதுரியமும் காம்பீரியமும் மக்களை நல்வழிப்படுத்தணும்னா எல்லாரும் ராமாயணம் கற்றுக்கணும் ராமச்சரித்திரத்தை கற்றுக்கணும் இத்தனையோ அவாவா கேரள காராடத்துல இப்ப ஆடி மாசம் கர்க்கடக மாசம் இந்த கர்க்கடக மாசத்துல அது ராமாயண மாசம்னே சொல்லுறாங்க ராமாயண மாசம் வந்து ஒரு மாசம் முழுக்க ராமச்சரித்திரம் சொல்லி கேட்டு அதுவும் அத்தியாத்ம ராமாயணம் நீங்க நார்த் இந்தியா போனீங்கன்னா துளசிதாஸ் ராமாயணம் அதே கேரளா போயிட்டீங்கன்னா அத்தியாத்ம ராமாயணம் வந்து நம்ம தமிழ்நாடு கர்நாடகா எங்கெல்லாம் தான் வால்மீகி ராமாயணம் மூலம் படிக்கிறோம் மற்ற இடத்துல கொஞ்சம் மூலம் குறைச்சல் எழுத்தச்சரோடு தான் அத்தியாத்ம ராமாயணம் அதே அதாவது அத்தியாத்ம ராமாயணத்தை வியாசரச்சிதமாக சொல்லப்படுறது அத்தியாத்ம ராமாயணம் சம்ஸ்கிருத மூலம் அதையே வச்சிருந்தா அவர் எழுதணும் அந்த அத்தியாத்ம ராமாயண பாவத்தை தான் பகவத்பாதா ராமபுரம் எழுது அத்தியாத்ம ராமாயணத்துக்கு தான் நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகிடுவாங்க ஏன்னா அந்த கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் சாதனாசும் இருக்கு ராம கதைன்னு மாத்திரம் இல்லாத அதுவும் இருக்கு அது பாகவதம் போல இருக்கும் மதுர கிருத்தேகே அந்த மதுரமான கிருத்தி ராமச்சரித்திரம் நம்ம இங்கே ஆச்சாரியர் சொல்வது பாரதிய சத்குரு மகாசரிதான் ராமாயணம் படிக்கிற அளவுக்காக சம்ஸ்கிருதம் தெரிஞ்சு வைப்பாங்க ராமாயணம் படிக்கிற அளவுக்காக சம்ஸ்கிருதம் இந்த கிரகத்துலேயே எனக்கு என்ன சந்தோஷம்னா இவெல்லாம் அந்த நிர்வாண பாரதிக்கு சேவை பண்ணக்கூடிய குடும்பமாகவே அமையும் எல்லாருமே வந்து நல்ல சம்ஸ்கிருதத்தை அத்தியனம் பண்ணி சம்ஸ்கிருதத்தை பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அத்தியாபக்காளா இருக்கா பெரிய ஸ்தானத்துல இருக்கா அதனால எனக்கு பயம் நம்ம மாணவர்கள்லாம் வந்து வச்சு அடிப்பாங்க அதுல வந்து நாராயணி படிக்க ஆனா என்னன்னா சம்ஸ்கிருதம் நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கவா அவளுக்கு பக்தி இல்லைன்னா இந்த மாதிரி எழுத்துக்களை படிக்கவே வர மாட்டேன் எனக்கு தெரியும் நிறைய சம்ஸ்கிருத பிராத்தியாபக்காள் இருக்கா அவளா சொல்லுவா அஸ்மாக்கம் ரோச்சத்தை ஆரியது நோத்துனாம் ஏன்னா அவள் பக்தினா அது கொஞ்சம் சாதாரண விஷயம் நினைச்சுக்கிறான் ஆனா இந்த காவியங்கள்லாம் படிச்சா சம்ஸ்கிருதத்துல தான் அதோட அழகே நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி சம்ஸ்கிருத ஞானம் இருக்கிறவா பக்தி பண்ணவோ இந்த மாதிரி சங்கரத்துக்களை படிக்கவோ முன் வர மாட்டேங்கிறா சம்ஸ்கிருதம் தெரியாதவாடு பக்தி வந்து விடுறது பக்தின்றது எல்லாருக்கும் காமன் தானே பக்தின்றது எல்லாருக்கும் பொது அதுக்கு இந்த பாஷை தான் தெரிஞ்சாதான் ஒன்று கிடையாது ஆனா நிச்சயமா சத்தியமா ஒரு விஷயம் என்னன்னா பக்திக்கு சம்ஸ்கிருத பாஷையை எவ்வளவு புஷ்டி கொடுக்குமோ அது போல இருக்கிற புஷ்டி மற்ற பாஷைகளை கிடைக்காதுன்னு சொல்லலாம் ஆனா குறைச்சிடணும் அந்த சம்ஸ்கிருத பாஷை தான் அந்த பக்திக்கு அவ்வளவு புஷ்டி இருக்கு சம்ஸ்கிருத பாஷையில இருக்கிற பல விஷயங்கள் இப்ப நான் தமிழ்ல எடுத்து அர்த்தம் சொன்னாலும் கூட
இந்த மூல சம்ஸ்கிருதத்தோட என்ன அழகு இருக்கோ நான் வந்து டிரான்ஸ்லேட்டே பண்ண முடியாது, உங்களுக்கு எடுத்து சொல்லவே முடியாது. அந்த சம்ஸ்கிருதம் தெரிஞ்சு அந்த ஸ்லோகத்தை படித்து ரசிக்கிறவா இல்லாட்டா கேட்டு ரசிக்கிறவா தெரியாத ஒரு ஆரம்பம். மதுரகிருத்தேகே, இந்த மதுரகிருத்தியான ராமச்சரித்திரம் பேர் கொண்டு பரசுராமச்சரித்திரம். அத்ரே புத்திரதயா புராத்வம் அனசூயாயாம் கிதத்த நவகலாய சேதோஹரம் பவந்தம். அஹோ கலு யசோதயா நவகலாய சேதோஹரம் भवन्तं अनमन्तिके प्रथमम् आपिबन्त्या दृशा. पिबन्त्या आपिबन्त्या दृशा. दृशा கண்ணால இந்த கண்ணை நோடி கண்ணை பார்க்கறதுனால இதுக்கு கண்ணுன்னு பேர். கண்ணனை பார்க்கறதுக்கு உண்டான ஒரு இந்திரியமா பார்த்தா அவன் கண்ணனை பார்க்கணுமா. கண் படைத்த பையன் கண்ணனை பார்த்து ரசிக்கணும். அதனால பிரதமம் ஆபிபந்தியா திஷா. அந்த கோபிகளை சொல்லும் பொழுது பாகவத சொல்றா, கண் இமைகளை படைத்த பிரம்மாவை அடிக்கடி திட்டுவான். கோபிகளை கிட்ட போனாலே பிரம்மாவுக்கு பயம். கண்ணையும் கொடுத்து இந்த கண் இமையை ஏன் படைத்து அந்த இமை அப்படி ஒரு க்ஷணம் இமையற்ற அந்த சந்தர்ப்பத்துல கிருஷ்ணரை பார்க்க முடியாத ஆயிடுறது. நித்யோத்சவம் இந்த தத்ருபுஹு திருஷிபி பிபந்தியா. சுகாச்சார ஸ்ரீ பாகவதி கிருஷ்ணரை பார்க்கறதே நித்தியோத்சவம். ஒரு ரசிகர்கிட்ட ஒரு கண்ணனோட விக்கிரத்தை கொடுத்துருக்கோம், அதை பார்த்துட்டே உட்காந்து அது என்ன பார்க்குறவங்க மற்றவோட புரியவே புரியாது. சாமியை பார்த்துட்டே உட்காந்து இருக்கிறவர் என்ன உனக்கு நீ வேற எதையும் பார்த்து ரசிக்கிற, உனக்கு அந்த ரசிப்பு தன்மை எப்படி வருது? இவர் நினைச்சுக்கோங்க, இந்த அல்பமான விஷயங்களை இவன் பார்த்து ரசிக்கிறானே. ஆனால் ஒரு பக்தனுக்கு ஒரு பகவானோட மூர்த்தி விக்கிரம் இல்லாட்ட இந்த மாதிரி சத்கிரந்தங்கள் கொடுத்தா பாட்டுக்கு ரசிச்சுட்டே இருப்பான். அதுபோல யசோதையா நவ கலாலி சேத்தோகரம், கலாலி புஷ்பம் போல கருத்த நீளம் போட்டிருக்க பாருங்க. இந்த பெயிண்ட் ஒரு மாதிரி ஒரு கரெக்ட் பெயிண்ட் தான், ஒரு மாதிரி பிளாக்கி ப்ளூ பாருங்க. இது நம்ம மாதா கொடுத்த ವಿಗ್ರಹ ನಮ್ಮ ಮಾತಾಡ್ಕೊಟ್ಟಿರೋದು. ಅದಕ್ಕೆ ಅವನು ತುಂಬ ಮಾತಾಡ್ತಾರೆ, ತುಂಬ ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗಿದ್ದ ನನಗೆ. ಅದಕ್ಕೆ ಲಕ್ಷ್ಮಣ ಹೇಳ್ದ, ನನಗೆ ತುಂಬ ಕೆಲಸ ಇದೆ, ನಾನು ಆದರೆ ಬರೋದಿಲ್ಲ ಅಂದ. ನಾನು ಮೆಸೇಜ್ ಕಳಿಸ್ದೆ, ಮಾತಾಡ್ಕೊಟ್ಟಿದ್ದು ಕೃಷ್ಣನ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ಬಾ ಅಂತ ಹೇಳಿ ಆಯಿತು ಅಂತ ಹೇಳಿದ. ಮೆಸೇಜ್ ಏನು ಮಾಡ್ತಾರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ನವ ಕಲಾಯ ಚೇತೋಹರಂ, ಹೊಸದಾದಂತಹ ಕಲಾವಿ ಪುಷ್ಪದಂತೆ ಇದ್ದಾನಂತೆ, ಚಿತ್ತವನ್ನು ಹಾಗೆ ಅಪಹರಿಸುವಂತಹ. ಅದಕ್ಕೆ ಅವನಿಗೆ ಚಿತ್ತಚೋರ ಅಂತಾನೆ ಒಂದು ಹೆಸರು. ಅಂತಹ ನಿಮ್ಮನ್ನ ಭವಂತ ಬಲವಂತಿಕೆ ತನ್ನ ಹತ್ತಿರದಲ್ಲಿ ಯಶೋದೆ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾಳಂತೆ. ಆ ಕೃಷ್ಣನ ನೋಡಿ ಹೇಗೆ ನೀವು ಯಶೋದೆಯ ಹೃದಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಹೃದಯ ಇಟ್ಟು, ಯಶೋದೆಯ ಕಣ್ಣಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಕಣ್ಣನ್ನಿಟ್ಟು, ಈಗ ನೀವು ಶ್ಲೋಕ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ಕೃಷ್ಣನ ನೀವು ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ನೋಡ್ಬಿಡ್ಬೇಕು. ಇಲ್ಲೇ ನಾವು ಕಾಣೋದಿಲ್ಲ. ಅಲವಂತಿಕೆ ಪ್ರಥಮಂ, ಮೊಟ್ಟ ಮೊದಲು ತನ್ನ ಮಗುವನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ ಯಶೋದೆ. ಅವಳಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಇದ್ರ ಟ್ರಿಪ್ಪಿ ಮಧ್ಯದಲ್ಲಿ ರಾತ್ರಿ ನಡೆದಿದ್ದು ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ ಅವಳಿಗೆ. ಅಂದ ಕೃಷ್ಣನ ನೋಡಿ ನೋಡಿ ಹೇಗೆ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಕಣ್ಣಿಂದ ಕುಡಿತಾ ಇದ್ದಾಳಂತೆ ಕೃಷ್ಣನ. ಡ್ರಿಂಕಿಂಗ್ ಕೃಷ್ಣ. ಆಪಿಬಂತ್ಯ ದೃಶ ಪುನಃ ಮತ್ತೆ ಇನ್ನೇನು ಮಾಡೋದು, ಸ್ತನಭರಂ ನಿಜಂ ಸಪದಿ ಪಾಯಂತ್ಯಂಬುದ. ಇದಕ್ಕಿಂತ ಇನ್ನು ಏನು ಯಶೋದೆಗೆ ಭಾಗ್ಯ ಬೇಕು ಹೇಳಿ. ಕೃಷ್ಣನ ಕಣ್ಣು ತುಂಬ ಕೃಷ್ಣ ರೂಪ ಮಾಧುರ್ಯವನ್ನು ಕುಡಿದು ಮತ್ತೆ ಕೃಷ್ಣನಿಗೆ ತನ್ನ ಎದೆ ಹಾಲನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ. ಲೀಲಾಶಕರು ಕೃಷ್ಣ ಕರ್ಣಾಮೃತ ಅನ್ನೋ ಒಂದು ಗ್ರಂಥ ರಚನೆ ಮಾಡಿ ಅದನ್ನು ಹೇಳ್ತಾರೆ, ನಾವೆಲ್ಲ ಈ ಕೃಷ್ಣನ ಹತ್ರ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಜೀವನದಲ್ಲಿ. ಏನಕ್ಕೆ ಅಂದರೆ ಇವನ ಹತ್ರ ಸಂಬಂಧಪಟ್ಟರೆ ನಮಗೆ ತುಂಬ ಹಾಲು ಸಿಗುತ್ತೆ. ಇವಾಗ ಮಿಲ್ಕೆಲ್ಲ ಬೇರೆ ಎಷ್ಟೋ ಹಾಲು ಬರ್ತಾ ಇದೆ, ಯಾವುದೂ ಒರಿಜಿನಲ್ ಹಾಲು ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇದೆ. ಅದರಲ್ಲಿ ವಿಧ ವಿಧವಾಗಿ ಬರುತ್ತೆ. ಬೆಳಗ್ಗೆ ತಂದಿದ್ದ ಹಾಲನ್ನು ಕಾಯಿಸಿದ್ರೆ ಅದು ಒಡೆದು ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ ಎಷ್ಟೋ ಜನರಿಗೆ. ಅವಾಗ ನಾನು ಕೇಳಿದೆ, ನಮ್ಮ ಮನೇಲಿ ಕರೆಂಟ್ ಹೋಯ್ತು ಅಂದರೆ ಪಕ್ಕದ ಮನೆ ಬೆಳಗ್ಗೆ ನೋಡ್ತೀವಲ್ವಾ, ಅವ್ರ ಮನೇಲಿ ಕರೆಂಟ್ ಹೋಗಿದ್ದೀವಿ ಅಂತ. ಅಥವಾ ನಮ್ಮನೆ ಹಾಲು ಒಂದೆರಡು ದಿನ ಸರಿ ಕೆಟ್ಟು ಹೋಗ್ತಾ ಇದೆ ಅಂದರೆ ಎರಡೂರು ಮೂರು ಕೇಳಿದ್ರೆ ಹೌದು 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 ಅಂತ. ಅವಾಗ ಸರಿ ಹಾಲು ಚೇಂಜ್ ಮಾಡಿದ್ವಿ, ಬೇರೆ ಹಾಲು. ಆ ತರಹ ಒಂದು ಸರಿ ಹಾಲು ಸಿಗೋದೇ ಕಷ್ಟ. ಇವರು ಅಯ್ಯಂ ಕ್ಷೀರಾಂಬೋಧೆ ಪತಿರಿತಿ ಗವಾಂ ಪಾಲಕಯಿತಿ ಶಿತೋಸ್ಮಾಭಿ ಕ್ಷೀರೋಪನಯನ ಧಿಯ ಗೋಪತನಯ. ಕೃಷ್ಣ ಕರ್ಣಾಮೃತದಲ್ಲಿ ಲೀಲಾಶುಕರು ಹೇಳ್ತಾರೆ, ಅಯಂ ಕ್ಷೀರಾಂಬೋಧೇ ಪತಿ, ಹಾಲ್ಗಡಲು. ಆ ಕ್ಷೀರಾಬ್ಧಿಯ ಪತಿ ಇವ.
ಅಯಂ ಕ್ಷೀರಾಂಬೋದೇ ಪತಿರಿತಿ. ಮತ್ತೆ ಇನ್ನೆಂತಹ ಗವಾಂ ಪಾಲಕಃ, ಹಸುವನ್ನು ವಹಿಸುವ, ಹಸುವನ್ನು ಪಾಲನೆ ಮಾಡುವ ಗೋಪಾಲ ಇವ. ಆದ್ದರಿಂದ ಶಿತೋಸ್ಮಾಕಂ, ನಾವು ಹೋಗಿ ಇವನು ಆಶ್ರಯಿಸಿದ್ವಿ. ಏನಕ್ಕೆ? ಕ್ಷೀರೋಪನಯನ ಧಿಯ ಗೋಪತನಯ, ಆ ನಂದಗೋಪನ ಮಗನಾದಂತಹ ಕೃಷ್ಣನನ್ನು ನಾವು ಆಶ್ರಯಿಸಿದ್ವಿ. ನಮಗೆ ಹೆಚ್ಚು ಹಾಲು ಸಿಗಬೇಕು ಅಂತ, ನಾವೆಲ್ಲ ಹಾಲು ಪ್ರಿಯರು, ಇಲ್ಲ ಹಾಲು ಕುಡಿಬೇಕು ಅನ್ನೋ ಆಸೆಯಿಂದ ನಾವು ಹೋಗಿ ಆಶ್ರಯಿಸಿದ್ವಿ. ಅದು ಇವ ಏನು ಮಾಡ್ದ ಹೇಳಿದ್ರೆ, ಇವ ಒಂದು ತಾಯಿ ಎದೆ ಹಾಲು ಸಿಗೋದಕ್ಕೆ ಒಂದು ವಿಗ್ರಹ ಮಾಡಿಬಿಟ್ಟು. ಅರ್ಥ ಇದೆ ಶ್ಲೋಕ. ಪ್ರತ್ಯೂಹ ವ್ಯರಚಿ ಏನ ಅಯಂ ಜನನಿ ಸಕೃತಪಿ, ಒಮ್ಮೆ ಕೂಡ ಜನನಿಯ ಸ್ತನ್ಯಪಾನವನ್ನು ಕುಡಿದೇ ಇರೋ ಥರ ಮಾಡಿಬಿಟ್ಟ. ಅಂದ್ರೆ ನಮ್ಮನ್ನ ಹುಟ್ಟಿಲ್ಲದೆ ಥರ ಮಾಡಿದ. ಇವ್ರ ಹತ್ರ ಸಂಬಂಧ ಮಾಡಿದ್ರೆ ಜಾಸ್ತಿ ಹಾಲು ನಮಗೆ ಸಿಗತ್ತೆ ಅಂತ ಒಂದು ಸಂಬಂಧ ಮಾಡ್ಕೊಂಡ್ವಿ. ಆದರೆ ಇವ ಏನು ಮಾಡಿದ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಒಮ್ಮೆ ಕೂಡ ಒಂದು ತಾಯಿ ಎದೆ ಹಾಲು ಕುಡಿಯೋ ತರಹ ಮಾಡ್ಲಿಲ್ವಂತೆ. ಆ ಕುಡಿಯೋದನ್ನು ಕೂಡ ನಿಲ್ಲಿಸಿಬಿಟ್ಟು. ತುಂಬಾ ಅದ್ಭುತವಾದ ಶ್ಲೋಕ. ಆದ್ರೆ 2 ಪಾದ ಮಾತ್ರ ಬುದ್ಧಿಯಲ್ಲಿವೆ, ಇನ್ನು 2 ಬರ್ತಾ ಇಲ್ಲ. ಅನೇನ ಪ್ರತ್ಯೂಹ ನೋಡಿ ಅವರು ಇದೇ ಪ್ರಕೃತಿ. ಅನೇನ ಪ್ರತ್ಯೂಹ ವಿರಚಿ ಯದಯಂ ಸತತಂ ಏನ ಜನನಿ ಸ್ತನಾಗಪ್ಯಸ್ಮಾಕಂ ಸಕೃತಪಿ ಪಯೋಭೂತ್ ಸಕೃತಪಿ ಪಯೋ ದುರ್ಲಭಮಭೂತ್. ಸಕೃತಪಿ ಪಯಃ ದುರ್ಲಭಮಭೂತ್. ಜನನೀ ಸ್ತನಾಗಪಿ ಅಸ್ಮಾಕಂ, ಮಾತೃಸ್ತನದಿಂದ ಕುಡಿಯುವಂತ ಹಾಲು ಒಮ್ಮೆ ಕೂಡ ನಮಗೆ ಸಿಗೋದು ತುಂಬಾ ದುರ್ಲಭವಾಯ್ತದೆ. ಅಂದ್ರೆ ಏನು? ಅವನು ನಮ್ಮನ್ನ ಹುಟ್ಟು ಸಾವಿದ ದೂರ ಮಾಡಿದ. ಇದೇ ಕೃಷ್ಣ ಚರಿತ್ರೆಯನ್ನು ಕೇಳುವುದರ ಒಂದು ಫಲ. ಅದೇ ಇದೆಲ್ಲ ಯಾರಿಗ್ರಿ ಬೇಕು? ನಮಗೆ ತಿರ್ಗಾ ಹುಟ್ಟಿದ್ರೆ ಈ ತರ ಸತ್ಸಂಗ ಕೊಡ್ತಾ ಇದ್ರೆ ಅವ್ರನ್ನ ಅನುಭವಿಸ್ತಾ ಇರ್ತೀವಿ. ಅದೇ ಕೃಷ್ಣ ಭಕ್ತರೆಲ್ಲ ನಮಗೆ ಹುಟ್ಟು ಬೇಡ ಅಂತ ಕೇಳ್ಕೊಳ್ಳೇ ಇಲ್ಲ. ಅವ್ರು ಏನು ಹೇಳಿದ್ರು ಅಂದ್ರೆ, ನಾವು ತುಂಬಾ ಹುಟ್ಟಬೇಕು, ಮತ್ತೆ 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 ಕೃಷ್ಣನ ಅನುಭವಿಸ್ತಾ ಇರೋದು. ಈ ತರ ಎಷ್ಟು ಕಾವ್ಯಗಳಿದೆ, ಎಷ್ಟು ಭಕ್ತರು ಕೃಷ್ಣನ ಅನುಭವಿಸಿದ್ದಾರೆ, ಅದೆಲ್ಲ ನಾವು ಅನುಭವಿಸೋದು ಬೇಡವಾ? ಕೃಷ್ಣನಿಗೆ ಯಾವ ಕೃಷ್ಣನ ಸ್ಮರಣೆ ಮಾಡಿದ್ರೆ ನಮಗೆ ಒಂದು ತಾಯಿ ಎದೆ ಹಾಲು ಕೂಡ ಕುಡಿಯೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ವೋ, ಅಂದ್ರೆ ನಾವು ಹುಟ್ಟು ಸಾವಿಂದ ದೂರ ಆಗ್ತೀವೋ ಅಂತ ಕೃಷ್ಣ ಆ ಯಶೋಧೆಯ ಸ್ತನ್ಯಪಾನವನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. ಅದನ್ನಷ್ಟು ಇದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಪ್ರಥಮ ಮಾಪಿಬಂತ್ಯಾದೃಶ ಪುನಃ ಸ್ತನಭರಂ ನಿಜಂ ಸಪದಿ ಪಾಯಯಂತ್ಯ ಮುದ ಮನೋಹರ ತನುಸ್ಪೃಶ ಜಗತಿ ಪುಣ್ಯವಂತೋಜಿತಾಹ. ಇದು ಏನ್ ತೋರಿಸ್ಕೊಡುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಯಶೋಧೆಯ ಮಡಿನಲ್ಲಿ ಕೂತವ ಹಾಲನ್ನು ಕುಡಿದಲ್ವೇ ಈ ಜಗತ್ತಲ್ಲಿ ಪುಣ್ಯ ಮಾಡಿದವರ ಆ ಪುಣ್ಯವಂತರು ಯಾರಿದಾರೋ ಅವರು ಜಯಿಸಲ್ಪಟ್ಟವಂದ್ರೆ ಅವರಿಗೆ ಕೃಷ್ಣ ಪ್ರಾಪ್ತಿಗೆ ಇದೊಂದು ಕಾರಣವಾಯಿತು ಅಂತ ಹೇಳಿ ನಾರಾಯಣ ಭಟ್ಟಾದಿಗಳು ತುಂಬಾ ವಿಶೇಷವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಜಗತಿ ಪುಣ್ಯವಂತೋ ಜಿತಾಹ. ಆಮೇಲೆ ಮುಂದೆ ಧಾನ್ಯಗಳ ಬೆಟ್ಟ ಅಂತ. ಎಷ್ಟು? 7 ಧಾನ್ಯಗಳ ಬೆಟ್ಟ. ಧಾನ್ಯಗಳನ್ನ ಬೆಟ್ಟ ಹಾಗೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅದರಲ್ಲಿ ನವರತ್ನಗಳನ್ನ ಹಾಗೆ ಹಾಕಿದ್ದಾರೆ. ಆ ಒಂದೊಂದು ಧಾನ್ಯದ ಬೆಟ್ಟದಲ್ಲೂ ಒಳ್ಳೆ ನವರತ್ನಗಳನ್ನ ಹಾಕಿದಾರಂತೆ. ಆಮೇಲೆ ಅದರ ಮೇಲೆ ಒಳ್ಳೆ ಪಟ್ಟು ಶಾಲು, ರೇಷ್ಮೆಯ ಶಾಲು ಅದನ್ನ ಹಾಸಿದಾರಂತೆ. ಮತ್ತೆ ಸಾವಿರಾರು ಹಸುಗಳು, ಅದ್ರ ಕೊಂಬಿಗೆ ಬಂಗಾರ, ಅದರ 4 ಕಾಲಿಗೆ ಬೆಳ್ಳಿಯಿಂದ ಮಾಡಲ್ಪಟ್ಟಂತಹ ನೂಪುರ, ಮತ್ತೆ ಅದರ ಮೇಲೆ ಒಳ್ಳೆ ರೇಷ್ಮೆಯ ಸೀರೆಗಳು. ಈ ತರ ಸಾವಿರಾರು ಹಸುಗಳು, ಮತ್ತೆ 7 ಧಾನ್ಯದ ಬೆಟ್ಟ ನವರತ್ನ ಕಲ್ಲುಗಳಿಂದ ಹಾಗೂ ಒಳ್ಳೆಯ ರೇಷ್ಮೆಯ ಶಾಲುಗಳಿಂದ ಹಾಸಲ್ಪಟ್ಟಂತಹ 7 ಬೆಟ್ಟಗಳನ್ನ ಅಲ್ಲಿರೋ ಬ್ರಾಹ್ಮಣರಿಗೆ ದಾನ ಮಾಡುತ್ತೆ. ಈ ತರ ಯಾರಾದ್ರೂ ಗೋಕುಲಾಷ್ಟಮಿ ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತೆ? ನಾವು ಬೇಕಾದ್ರೆ ಈ ಶ್ಲೋಕ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಇವಾಗ ಬೆಣ್ಣೆನೆ, ಇದು ಮನೆಯಲ್ಲಿ ಕಳೆದಿದ್ದು ಬಂದ ಬೆಣ್ಣೆನ ಅಥವಾ ಇದು ನೋಡಿದ್ರೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ಯಾಕಂದ್ರೆ ಎಷ್ಟೋ ಕಡೆ ಹೋದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ಬಿಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ನಂದಿನಿ ಬಟರ್ ತಂದಿಟ್ಬಿಡ್ತಾರೆ. ನಮ್ಮ ಮನೆ ಕೃಷ್ಣನಿಗೆ ನಾವು ಮನೆಯಲ್ಲಿ ಬೆಣ್ಣೆ ಕಡಿ, ಅದನ್ನಾದ್ರೂ ನಾವು ಮಾಡಬೇಕು. ನಮಗೆ 7 ಧಾನ್ಯ ಬೆಟ್ಟ ಕೊಡಕ್ಕಾಗಲ್ಲ. ನವರತ್ನ ಆಸನ ಸಮರ್ಪಯಾಮಿ, ಆಸನಾರ್ಥಿ ಅಕ್ಷತಾನ್ ಸಮರ್ಪಯಾಮಿ ಅಂತಾನೆ ಮಾಡಕ್ಕಾಗತ್ತೆ. ಹೇಳ್ಕೊಳ್ಬೋದು, ರತ್ನ ಸಿಂಹಾಸನ ಸಮರ್ಪಯಾಮಿ, ಮನಸಾ ರತ್ನ ಸಿಂಹಾಸನ ಸಮರ್ಪಯಾಮಿ. ಮನಸ್ಸಿನಿಂದ ನಾವು ಮಾಡಬಹುದೇ ಬದಲು ಆದ್ರೆ ಈ ಬೆಣ್ಣೆ ಅಂದ್ರೆ ನಾವು ಕಡಿಬಹುದು. ಅಷ್ಟಕ್ಕೆ ಶಕ್ತಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಭಗವಂತ. ಹಾಲು ಸ್ವಲ್ಪ ಬಿಸಿ ಮಾಡಿ ರಾತ್ರಿ ಹೆಪ್ಪಾಕಿ
ಮಾತಾ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು, ಕೃಷ್ಣ 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 ಹೇಳಿ ಅದು ಆ ಮೊಸರನ್ನ ಮರುದಿನ ಕಳೆದು ಭಕ್ತಿಯಿಂದ ಕಳೆದು 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 ಅದು ಬೆಣ್ಣೆ ಮಾಡಬೇಕು. ಬೆಣ್ಣೆ ವಿಕ್ರೇತು ಕಾಮ ಕಿಲ ಗೋಪಕನ್ಯಾ ಮುರಾರಿ ಪಾದಾರ್ಪಿತ ಚಿತ್ತವೃತ್ತಿ ದಧ್ಯಾಧಿಕಂ ಮೋಹವಶಾದವೋಚತ್ ಗೋವಿಂದ ದಾಮೋದರ ಮಾಧವಾಂತಿ ಎಂದು ಆ ಥರ ಹೇಳಿ 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 ಕಡಿದ್ರೆ ಆ ಬೆಣ್ಣೆ ಬರೋದು ನಮ್ಮ ಹೃದಯ ತೋರಿಸುತ್ತೆ. ಹೆಪ್ಪಾಕ್ಬೇಕಾದ್ರೆ ಕೃಷ್ಣನ ಸ್ಮರಣೆ ಮಾಡಿ ಹೆಪ್ಪಾಕು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು ಮಾತು. ಆಮೇಲೆ ಬೆಣ್ಣೆ ಕಡಿಬೇಕಾದ್ರೆ ಆ ಕೃಷ್ಣನ್ನೇ ಸ್ಮರಿಸಿ ಕಡಿದು ಇಟ್ಟರೆ ಕೃಷ್ಣ ಖಂಡಿತ ಬಂದು ಈ ಬೆಣ್ಣೆ ತಗೊಳ್ತಾರೆ. ನಾವು ನಂದಿನಿ ಭಟ್ರು ಬಂದು ಇಡಬಾರ್ದು. நம்ம ஆற்றுல அட்லீஸ்ட் ஒரு நாராயணி மன்னரோ இல்லாட்டா ஒரு கோகுலாஷ்டமி வரதுன்னா கொஞ்சோண்டு இவ்வளோ பெருசாக நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். இது பார்த்தா பயந்துப்பா எல்லாருமே. சின்ன கப்பு இங்கே இல்லை காட்டுறது, இத்தனோண்டு கப்பு, அத்தனோண்டு கப்பில் வர அளவுக்காவது ஒரு ஆமாம் ஒரு கொஞ்சம் வெண்டையாவது உங்கள் ஆற்றுல கடைஞ்சு இந்த கோகுலாஷ்டமி வைக்கிறீங்களா? தெரிஞ்சிருந்தா நாங்கள் நாராயணத்துக்கே வந்திருக்க மாட்டோம். இப்படி சொல்லுவது தெரிஞ்சுட்டு வந்திருக்க மாட்டோம். இந்த கையால கடைங்க கொஞ்சமாவது கை நோகணுமா. அன்னைக்கு அந்த ஸ்ரீ ஜெயந்தி கோகுலாஷ்டமி சஃபலமாச்சு என்று கொஞ்சமாவது பகவானுக்கு பண்ணி நான் எத்தனை விஷயத்துக்கு ஓடி ஓடி உடம்பு நோவை வச்சுக்கிறோம். அப்போ நம்ம அதை நினைக்கிறது இல்லை. ஆனால் பகவானுக்கு பண்ணணும்னா ஐயோ கை நோவும் அது நோவும் இது நோவும். நீங்கள் ஆற்றுல நீங்கள் கையால் கடைஞ்ச வெண்ணையோ உங்களால் முடிஞ்ச 2 பக்ஷணம் பண்ணி வைங்க. அப்படியே போகு, நீங்கள் ஸ்ரீநாத்ஜி மாதிரி போகெல்லாம் வைக்கிறது வேண்டாம். பண்ணினா உங்களால் முடியும்னா ஆசையாக பண்ணி கையால் பண்ணி வைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 10 பண்ணி வைங்க. 2 பக்ஷணம் சொல்லிடுங்க. கண்ணா எங்கள் ஆற்றுல உனக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வந்துடும். அதுதான் எங்கள் ஆற்றுல நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம அந்த இது பண்ணுவோம் என்ன இந்த இல்லை அந்த டைஜஷன் போகிறதுக்கு ஷார்ட்டாக நிறைய பக்ஷணம் அது தீபாவளி லேசியம் கிருஷ்ணாஷ்டமியில தெரிஞ்சிருக்கணும். சுக்கு வெல்லம் பண்ணி வைப்போம். எங்கள் ஆற்றுல சுக்கு வெல்லம் நிறைய நான் பண்ணி வைக்கிறேன். மற்ற ஆற்றுல நீ சாப்பிட்டு வந்தேன். ஆமாம் அது நம்ம ஸ்ரீவிஷ்ணுவாள் அது பிரதானமாக பண்ணோம். அதெல்லாம் நம்ம ஐயர்ஸ் நமக்கு அவ்வளோ தெரியாது. அதோட சுக்கு வெல்லம் ரொம்ப விசேஷம். சுக்கையோ வெள்ளத்தையோ நெய்யும் போட்டு அதெல்லாம் பண்ணால் அது நல்லா உண்ட மாதிரி வந்துடும். அப்போ அது கண்டனர் கொடுத்தா சொல்லுங்க எங்கள் ஆற்றுல இதை வேணால் நான் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா மற்ற ஆற்றுல நீ சாப்பிட்டு வந்தா உனக்கு இன்டென்ஷன் ப்ராப்ளம் வரும்பொழுது எங்கள் ஆற்றுல நீ சுக்கு வெள்ளத்தை சாப்பிட்டா உனக்கு சரியாயிடும். அதாவது உனக்கு அந்த அன்பு தான் வேணும், அந்த பிரேம தான் வேணும். கிருஷ்ணனுக்கு இதெல்லாம் பண்ணி வைக்கிறத நான் அன்பால் பண்ணேன். அதுதான் இங்கே சொன்னது பகவத் குஷல காமியா சகலு நந்தகோபா ததா பிரமோத பல சங்குலா. பட்டத்துக்கு இப்போ அந்த ஸ்லோகத்துள்ள அந்த சந்தஸில் இறக்க முடியல. அதனால் அவர் ரொம்ப கில்லாடி. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா நந்தகோபர் என்னதான் பிராமணால கொடுக்கலன்னு இந்த குலாய கின்னாததான். அதுக்கு இவ்வளோ அழகு சம்ஸ்கிருத பாஷை. நம்ம என்ன உட்காந்து இது கொடுக்கறது கொடுத்து எப்படி போடுறது ஸ்லோகங்கள். அதனால தான் சொல்றது இது சாதாரண மனுஷ புத்திக்கு எட்டாத ஒரு காவிய விசேஷம். நாராயணி என்னதான் கொடுக்கல கிருஷ்ணா இன்னாததா கைவ பசுபாலகாக கிமுன மங்களம் தேனிரே ஜகத் ஸ்ரீதய மங்கள துவமிஹ பாஹிமாம் ஆமயா. அவ்வளவு ரசபரிதமான ஒரு சரித்திரத்தை சொல்லியும் கூட மறக்காத கடைசியில இந்த வியாதிய போக்குன்னு கேட்கறதுன்னா எவ்வளோ ஒரு கடினமான நிலையில அவர் இருந்திருப்பார் இந்த நாராயணி வேணும். இப்போ நம்ம நன்னா இருக்கு நாராயணி சொல்கிறோம். இன்னைக்கே நமக்கு ஒரு தலைவலி காத்தால் இருந்துட்டு ஏதோ கால்வலி தலைவலி வந்தது வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன சொல்லுவோம், போனோன்னு இருக்கோம் நாராயணத்துக்காரன் ஒரு தலைவலி வந்துருக்கு அதனால இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு கேன்சல் பண்ணிடும். ஆனால் அவருக்கு வந்த வியாதியில் தலைவலிலாம் ஒன்றுமே கிடையாது. அதுக்கு முன்னாடி பாத்திரம் கை கால் எல்லாம் இழுக்கிறது, வாய் மட்டும்தான் பேசுறதான். மற்ற உடம்பெல்லாமே வந்து அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நாராயணி கிரந்தம் அவர்லேருந்து வரணும்னா ஒரு சாதாரணமாக மனுஷனாக இருக்க முடியும். அப்படி அந்த பகவானோட லீலைகளை அழகாக அனுபவிக்க. அடுத்தது 2 அத்தியாயம் பூசன உத்தாரம். 9 ருக்மிணி ஸ்வயம்வரம். அவரை ஒரு சேனலாக வச்சுட்டு ஒரு ஹேத்துவாக வச்சுட்டு இது நடத்திட்டு
ரொம்ப ஆச்சரியமான கிரந்தம். கடைசியில எந்த பரபிரம்மம் இந்த குருவாயூர் புறத்துல கண்ணிலே பார்க்கும்படி பிரகாசிக்கிறது அப்படின்னு சொன்னார். அதுல அவர் சம்சயமே கிடையாது. குருவாயூரோட ரூபம் பிரம்மத்துக்கு ஒரு பிரதீகம் என்ன, ஒரு ஆலம்பம் அப்படின்னு கூட சொல்லாத சாட்சாத் பிரம்மமே என்றுதான் ஆரம்பிக்கிற நாராயணி. அதே போல முடிக்கும் பொழுது கூட குருவாயூரப்பா என்னுடைய அந்த தத்துவ ரூபம் இருக்கே, அது இந்திரியங்களால தெரிஞ்சுக்க முடியாது. அவ்வியக்தம் பேசணும் விரதிகமதமம் தெரிஞ்சுக்கவே முடியாதுன்னா தெரிஞ்சுக்கலாம். ஆனா பகிர்முக திருஷ்டி இருக்கிறவனுக்கு ரொம்ப கஷ்டம். தத்து சுத்தைக சத்துவம், அது சுத்த சத்துவமா இருக்கு. எத்தமா இருக்கு குருவாயூரப்பா இந்த ரூபம், இதுவும் அதே தாண்டா. இந்த பிரம்மம் வேறு இல்லை, நீ வேறு. ஏகதேவ ஸ்புடம், இது சத்தியம். எப்படி ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்க, அமிர்த ரசம் கோதி கல்லோல துல்லியம். அமிர்த ரசக்கடல் பிரம்மம் அப்படின்னா அதுல வரக்கூடிய அழகான அலைகள் தான் குருவாயிருக்கும். எப்படி கடலும் அலையும் வேற இல்லை இல்லையா, கடல் வேற அலை வேற சொல்லுவோம் இல்லை. அதுபோல பிரம்மம் பிரம்மஸ்வரூபம், அது அகண்டமான பிரம்மானுபவம், அது அகாதமான கடல் போல இருக்குன்னா அதுலேருந்து வரக்கூடிய அழகான, அது சாதாரண கடல் இல்லை, அமிர்த கடல், உப்பான கடல் இல்லை, அமிர்த கடல். அதுலேருந்து வரக்கூடிய அலைகளா குருவாயூரப்போட திவ்ய மங்களம். அதனால குருவாயூரப்பன் கிட்ட ஈடுபட்டு இருந்தாலேயே இந்த உள்ள இருக்கக்கூடிய குருவாயூரப்பனை நம்ம தெரிஞ்சுன்றோம். அதில் நம்ம இழந்துடுவோம் நம்மளை. அதனால ஆரம்ப நாராயணியத்திலேருந்து கடைசி பரியந்தம் இந்த குருவாயூரப்பன் தான் நம்ம எல்லாருக்கும் அவர் காட்டி கொடுக்குறார். இது கிடைச்சும் கூட நம்ம ஏமாந்து போறோமேன்னு வருத்தப்படுறாரு. ஏவம் துர்லபிய வஸ்துன்யப்பி சுலபத்தையா ஹஸ்தலப்தேன்ற, கிடைக்காத வஸ்துடா, அதோட உங்களை எளிமையா கிடைக்க நீ இவனை பக்தி பண்றதை விட்டுட்டு என்னென்னமோ வாழ்க்கையில அடைஞ்சுட்டே இருக்கே. க்ஷுத்ரதா ஏ வஸ்புட்டே அப்படின்ற, இது மக்களோட க்ஷுத்ரத்தையை காட்டுறது. ஆனா அவங்கிட்ட இந்த வாழ்க்கையோட இந்த ரசத்தை தெரிஞ்சுட்டு இந்த லட்சத்தை வச்சிருந்த அன்பர்களே நீங்க எல்லாரும் வாங்கும், நாம எல்லாம் ஒரு மனதோட இந்த குருவாயூரப்பனையே சரணமடைவோம் இதுதான் சொல்லுங்க. அப்படித்தான் பூர்த்தியும் பண்ணுற. சர்வோத்கிருஷ்டாம் அபீஷ்டாம் ததிஹ குணரசேதைவ சித்தம் ஹரந்தி. இஹ குணரசங்களால பகவான் அவதாரம் பண்ணி பல லீலைகளை செய்து அந்த லீலைகளால எல்லா உள்ளத்தையும் ரொம்ப எளிமையாக கவர்றதுனால மூர்த்தியும் தே சம்ஸ்ரயம். இந்த குருவாயூரப்பனையே நான் ஆசிரிக்கிறேன், இந்த குருவாயூரப்பனையே நான் பரிபூர்ணமாக சரணடைகின்றேன். சரணடைவோம் என்று ஆரம்பித்து நான் சரணடைகின்றேன் என்று முடிக்கிறேன். முடிச்சாரோ இல்லையோ அந்த சந்நிதியில அவருக்கு குருவாயூரப்போட பிரத்யக்ஷ தரிசனம். பார்த்தேன்னே சொல்ல, பார்க்கிறேன் அக்ரே பஷ்யாமி. எங்கேயோ வைகுண்டத்துல தரிசனம் ஏற்பட்டதுன்னோ இல்லாட்டா உள்ள ஹிருதயத்துல தரிசனம் ஏற்பட்டதுன்னோ சொல்லாத, கண்ணேர பார்க்கிறேன். அக்ரே பஷ்யாமி தேஜா, அழகான வண்ணம், நல்ல ஒரு நிபிடமான தேஜஸ், ஒரு நீல ஒளி. அந்த ஒளியிலே அழகான பகவானோட மூர்த்தம் காண்றது. அது கேசாதி பாதாந்தம் வர்ணிச்சு கடைசியில் அந்த பாதத்தை சொல்லுற, குருவாயூரப்பா உன்னோட பிரத்யங்கம் சுமதுரமா இருந்த போதிலும் கூட திருவடிக்கு தனியான மாதுரியம் இருக்கிறார். அங்கேஷு அதிக சுமதுரம், உன்னோட அங்கங்கள்லயே அதிக சுமதுரமா இருக்கக்கூடிய இந்த சரணம், குஞ்சு சரணங்கள். அது எப்படி இருக்கான், நல்ல சொர்க்கலோக விருட்சமா இருக்கிற கல்பக விருட்சத்துல ஒரு புதுசா ஒரு இலை தளிர் விட்டா அது எவ்வளவு மென்மையா இருக்குமோ, குட்டியா இருக்குமோ, கொஞ்சம் போல இருக்குமோ, அது போல கொஞ்சம் சரணங்களாம், குட்டி சரணங்களாம். நமக்கு எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் பூர்த்தி பண்ணி வைக்கக்கூடிய சரணங்களாம். அப்படிதான் குருவாயூர் சன்னிதி. கிருஷ்ணாவதாரத்தில் லீலை பண்ணினான்னு இல்லாதபடி குருவாயூர்லயே நித்திய லீலா விபூத்தி எத்தனையோ பக்தாள் அனுகிரகம் பண்ணிட்டு, ஆர்த்த பக்தாள் வரா அவங்ககிட்ட, அப்புறம் அர்த்தார்த்திகளா வரா, ஜிக்யாசுவா வரா, ஞானி பக்தாளும் இருக்கா பகவானுக்கு. அப்படி எல்லாரையும் அனுகிரகம் பண்ற குருவாயூரப்பன் லீலைகள் ரொம்ப பிரசித்தம். உரிமாடம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எப்பவுமே முறியில தான் இருப்பார். பணக்காரர், ரொம்ப பெரிய பணக்காரர் அவர். ஆனா அவருக்கு விதிவசாத் என்னமோ இப்பெல்லாம் இந்த ஃபிங்கர் ஆம்புடேட் பண்ணி எடுத்துறாங்க. அவருக்கு கால் எடுத்துட்டான். இது மட்டும் தான் இருக்கு சரீரம், ஆனா உயிர் வாழ்ந்துன்னு இருக்கு. அவர் நியத்தி பிராரப்தம் இருக்கு, உயிர் வாழ்ந்துன்னு இருக்கு. அவர் குருவாயூரப்பன் கிட்ட ரொம்ப பக்தர், ஆர்த்த பக்தர். அதனால
ரொம்ப பணம் இருக்கு அவர்கிட்ட. நிறைய பேர் அவருக்கு சேவை பண்றவாள். அவரை டெய்லி உரியில தான் எடுத்துட்டு வருவார். உரியில எடுத்துன்னு வருவார். அவருக்கு ஒரு சங்கல்பம் என்னன்னா, குருவாயூர் க்ஷேத்திரத்துல ஒரு மண்டல காலம் நான் பஜனம் இருந்தேன்னா எனக்கு இந்த 2 காலும் வந்துவிடும். திடமான விசுவாசம் இருக்கணும். இந்த விசுவாசத்தை சொல்லி கொடுத்து வர வைக்க முடியும். அது அவாவான்னு போன ஒரு ஹிருதயம். அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை, குருவாயூர் பண்ணிட்டு அவ்வளவு விசுவாசம். அவர் வர வந்து அவரை நிற்க அந்த நாராயண சரஸ்ல இந்த சேவக்கால்லாம் நல்ல குளிப்பாட்டுவா. அது மட்டும் எவ்வளோ வஸ்திரம் வேணுமோ வஸ்திரம் எல்லாம் போடுவா. அவள் கவனிச்சுக்கிறா. டெய்லி குருவாயிருப்பா ஷா, குருவாயிருப்பா ஷா, குருவாயிருப்பா எனக்கு கால் வர மாதிரி பண்ணுப்பா, கால் வர மாதிரி பண்ணு, உங்கள் க்ஷேத்திரத்துக்கு நான் வந்திருக்கேன், உன்னை நம்பி வந்திருக்கேன்னு அழுதுண்டே பண்ணிச்சு. அவர் முடிஞ்சு அவரால் முடிஞ்ச பாராயணங்கள், நாம ஜபம் இதெல்லாம் பண்ணி பிரதட்சிணம்னா இந்த சேவக்காலெலாம் கூட்டின்னு போவாங்க, உயிரிலேயே கூட்டின்னு போவாங்க பிரதட்சிணம். இப்படி இருந்துருக்கேன். குருவாயூருக்கு இன்னொரு பக்தர் ரொம்ப ஏழை. அவர் இவர் ரொம்ப தனிக்கார். இன்னொரு பக்தர் ரொம்ப ஏழை. குருவாயூர்கிட்ட ரொம்ப பக்தியோடு இருக்கார். அவர் சொல்வார், ஏடா கண்ணா, நான் இந்த தாரித்திரத்தால் கஷ்டப்படுறேனே, என்ன கொஞ்சம் நீ அனுகிரகம் பண்ணக்கூடாதான்? கிருஷ்ணன் பார்த்தோம், 2 பேருக்கும் அனுகிரகம் பண்ணாச்சு. இவருடைய பஜனம் 40 நாள் குருவாயூர்ல பஜனம் இருந்து முடிக்கிறார். 39வது நாள் ராத்திரி, அதுவும் எவ்வளவு பர்ஃபெக்ட் பாருங்க. 39வது நாள் ராத்திரி அந்த ஏழையான பிராமணர் யார் இருக்காரோ அவர் கனவுல போய் சுவாமி சொன்னார், குருவாயூர் சொல்லுங்க, நாளைக்கு குருவாயூர் வா, நாராயண சரஸ்ல ஒருத்தர் குளிச்சுட்டு இருப்பார், அவர் பக்கத்துல நல்ல தங்க காயின்லாம் போட்டு ஒரு 5 பேக், ஒரு சின்ன பேக் மாதிரி வச்சுட்டு வாங்க, அது இருக்கோ, அது நீ எடுத்துக்கோ, உனக்கு தான் அது. அது ஏன் இவர் வச்சிருக்கிற இந்த உரிமாடவே வச்சிருக்க, 40 நாள் தனக்கு கால் வந்துடும், கால் வந்தா உண்டியில போடலாம். இவர் பணம் எல்லாம் வேண்டாம், பரிசுத்த பிரேமையாலே அனுகிரகம் பண்ணுவார். உடனே வந்து சொல்லிட்டார். சொன்னா அவருக்கு ஒரே சந்தோஷம் அந்த பிராமணருக்கு. அடுத்த நாள் குருவாயூர் வர அந்த நாராயண சரஸ் வந்து குளிப்பாட்டு இருக்க 40வது நாள். அன்னைக்கு அவருக்கு ஒரே இது பாவம், உரிமாடத்துக்கு கால் வந்துடும், குருவாயூர் கால் கொடுத்துருவார். இப்போ குளிப்பாட்டிகிட்டே இருக்கா, எல்லாம் பண்ணினா வஸ்திரம் எல்லாம் தொடச்சிட்டு இருக்கா. இந்த அடிக்கடி பார்த்துப்பார். பார்த்துக்கணும், நம்ம பல பரிசு வச்சா பார்த்துக்க போனோம். அந்த மாதிரி அதை பார்த்துக்கிறார். பார்த்தா பக்கத்துலேயே இருக்கு. அந்த சமயமா இந்த பிராமணர் வந்து அவர் முகத்தை தொடச்சி வச்சுட்டு இருக்கிற சமயமா பார்த்து அவர் எடுத்துட்டார். இதே பட்டவர் எடுத்துட்டார். முகம் தொடச்சா பார்த்தா பக்கத்துல காணும். காணுமே எங்க போச்சுன்னா பின்னாடி பார்த்தா எடுத்துட்டு ஓடுறான். ஏன் எடுத்துட்டு ஓடுறான் பிடிங்க. இந்த சேவைக்கெல்லாம் அடிச்சு பிடிச்சி மொள்ளதான் நம்ம பாடின கூத்தலாம் இருக்கு, அந்த மாதிரி தான் ஓடுறாங்க. அப்போ அவருக்கு இவ ஓடி போய் இவ பிடிப்பானோ இல்லையோ தெரியல, ஓடுற இந்த உரிமாடம் என்ன பண்ற, ஓடுற வாய்ப்பா உன் க்ஷேத்திரம் நான் வந்தேன் வாங்கும், இந்த மாதிரி நான் உன் க்ஷேத்திரத்துக்கு நான் வந்தேன், இந்த மாதிரி எனக்கு வந்து தாள் கிடைக்கும்னு நினைச்சு நான் வந்தேன், கிடைச்சா வந்த பணமே போயிடுத்தேன், என் பணம் போயிடுத்தேன்னு ஓடுறாரு. ஓடி போறார். எதிர்க்க ஒரு அழகான அரசமரம், குருவாயூர் கோயில்ல எதிர்க்க அந்த மஞ்சுளா ஆல் அப்படின்னு அதுக்கு பேர். ஆல் அப்படின்னா ஆலமரம். அங்க வந்து மஞ்சுளா வந்து பகவானுக்கு வந்து ஆல சாத்தினார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆல விருட்சம், அந்த ஆல விருட்சத்துல மாலையை சாத்தினால இதுக்கு மஞ்சுளா ஆல்னு பெயர். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடத்துல இவர் ஓடி போற கிட்டத்தட்ட அது எல்லை. அப்போ ஓடி போகும் பொழுது, ஏ கிருஷ்ணா குரு பவன புரபதே, ஹே குரு பவன பதே ரக்ஷமா, என்னை காப்பாற்றி உடனே நம்பிட்டு வந்தேனே, என் கையில் இருக்கிற பணமும் கூட அப்படின்னு எடுத்தேன், என்ன பண்றது தெரியலையே அப்படின்னா ஒரு அசரீரி கேட்கறது. அசரீரி என்ன சொல்றதுன்னா, ஹே முரிபாடம், நீ என்ன வேணும் கேட்ட, கால் வேணும் கேட்ட. அதுபோல அந்த ஒரு ஏழை பிராமணர், அவர் ரொம்ப ஏழ்மையில
எனக்கு நல்ல தர்மத்தோடு இருந்து குடும்பத்தை நடத்துறதுக்கு வேணுங்கிற தனத்தை கேட்டேன். உனக்கு பாரு என்ன வந்ததுன்னு. அவன்கிட்ட அவர் பார்க்கவே இல்லை. இந்த படத்துல இருக்கிற பார்க்கவே இல்லை. அப்புறம் தான் அவர் பார்த்தா நான் எப்படி ஓடினேன். நீங்க நம்புவீங்களா? அதாவது அந்த மாதிரி இருக்கிற ஒரு திடமான விசுவாசம் பக்தி இருந்தா பக்தானாம் காவவரிஷி ஜுதருதி சலயம் நாச்சனே பாரதி. பக்தாளுக்கு அவாளுக்கு என்ன நல்லதோ ஹிதமோ அதை மாத்திரம் பண்ணக்கூடிய கல்பக விருட்சமா குருவாயிருப்பது. இந்த கல்பக விருட்சத்தை விட்டுட்டு இந்த சாதாரணமான கல்பவருஷத்தை போய் இறங்க பிடிச்சிக்கிறாளே அப்படின்னு பட்டத்தில் ரொம்ப வருத்தப்பட்ட முதல் தசகத்தில். அதனால அது போல இருக்கக்கூடிய பகவான் பிரத்யக்ஷமா அந்த க்ஷேத்திரத்துல இருந்து அனுகிரகம் பண்றத இன்னைக்கு பார்த்தனால்தான் இந்த குருவார் கிருஷ்ணனுடைய வைபவம் நாளாக அதிகரிச்சுட்டு வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பகவான் பக்தரோட பிரத்யக்ஷம் பேசணும். பிரத்யக்ஷம் இந்த அனுகிரகம் இல்லை வெறும் இந்த மாதிரி மிராக்கல்ஸ் அப்படின்னு மாத்திரம் இல்லை. எத்தனை பேர் அவனை பாடிட்டா தெரியுமா? எத்தனை கிருத்திகளை பக்தாள் கிட்ட ஏத்துன்னு இருக்கா தெரியுமா? எத்தனை பக்தாள் இவன் விஷயமா ஆராதிச்சு இருக்கா பிரத்யக்ஷமா இருக்கு. இந்த நாராயணியும் சொன்னவே இந்த நாராயணியும் இங்கே நம்ம எல்லாத்துக்கும் வந்ததுக்கு ஒரு பெரியவர் தான் காரணம். அது யாரு சொல்லுங்க? அனந்தராம தீட்சிதர். அவர் அவருக்கு பாவம் இந்த மாதிரி வாயு ரோகம் இருந்தது. சொல்ற சரீரத்தில் ஒரு கிளேஷம் இருந்தது அவருக்கு. அப்போ அவருடைய மாமனார் கட்டேஷ் ஐயர் அப்படின்னு அவருக்கு இந்த கிரந்தம் கிடைக்கிறது. எப்படி கிடைக்கிறது அப்படின்னா அவள் அடிக்கடி கேரள யாத்திரை பண்ணுவா. ஐங்கநாடு கணபதி சாஸ்திரிகள் ரொம்ப பெரிய வித்வான், பெரிய மகாத்மா. அவர் கேரள யாத்திரை பண்ணும் பொழுது ஒரு நம்பூதிரி இல்லத்திலேருந்து நாராயணியத்தோட ஒரு ஓலைச்சுவடி கிடைச்சது. ஒரு 100 வருஷம் முன்னாடி இருக்கிற கதை. தாமோதர தீட்சிதர் சொன்னார், குருவாயூர்ல நாராயணி சப்தாகம் நடக்கும் பொழுது இந்த விஷயத்த சொன்னார். எங்க தாத்தா போட்ட வழிதான் இன்னைக்கு நாராயணி உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. ஏன்னா அவன் பிரத்யட்சமா அதை அனுபவிச்சாங்க. இப்போ பைங்கராடு கணபதி சாஸ்திரிகள் அவர் எத்தனையோ கிரந்தங்கள் ரச்சனை இருக்க. அவரோட பிரசித்தமான வாதபுரநாசாஷ்டகம் குந்த குல பிருந்த சவ மந்த ஹசிதாஸ்யம் கந்த குல கந்தபர துந்தன அந்த பைங்கராடு கணபதி சாஸ்திரிகளுக்கு இந்த கிரந்தம் கிடைக்கிறது. அவர் அதை பார்க்குறார். ஸ்ரீமன் நாராயணியை பார்த்தா அப்படியே பாகவத சாரமா இருக்கு. இப்படி ஒரு அழகான கிரந்தம் இருக்கு. எல்லாரும் பாகவதம் 7 நாள் சப்தாகம் பண்ண முடியலன்னாலும் நாராயணியம், அது சம்பூர்ண நாராயணியம், சங்கேப நாராயணியம். இந்த ஆத்திர சங்கேப நாராயணியம் எல்லா நாராயணத்து பிரதி அக்ஷரம் பிரதிபதம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தசகமும் ரொம்ப முக்கியம். ஆனாலும் நமக்கு இருக்கிற சந்தர்ப்பத்துக்கு தகுந்தபடி இன்னைக்கு சங்கேபமா நம்ம நாராயணம் வேணும். முக்கியமான அதுல அவதார லீலைகள் எடுத்து சில பக்தாவோட சரித்திரங்கள்லாம் வச்சு பெரியவாக்கி நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. சம்பிரதாயம் இப்படி நாராயணம் பண்ணலாம். சில பேர் இந்த மினி நாராயணி அப்படின்னு ஆனால் அந்த இங்கிலீஷ் அதனால சங்கேப நாராயணியம் அப்படின்ட்டு அப்படி படிக்கிறோம். அப்போ பைங்கராடு கணவசாஸ்திரிகள் பார்த்து பாகவதம் படிக்க முடியாதவருக்கு நாராயணி படிக்கலாமே. ஆனா பாகவதம் தான் முக்கியமா பఠనீயம். அப்படி இல்லை படிக்க முடியலன்னா நாராயணி படிக்கலாம். முக்கியமா குருவாயூர்பரோட பக்தாளுக்கு நாராயணி படிச்சு குருவாயூர்புர கிருப்பையா சம்பாதிச்சுக்கிறதுக்கு ரொம்ப உயர்ந்த கிரந்தம், ஒரு சாஸ்திரம் நாராயணி. அப்போ அதை எடுத்துட்டு அவர் அவலோகனம் பண்ணி கட்டேஷ் ஐயர் கொடுத்தார். கட்டேஷ் ஐயர் தான் தீட்சிதரோட மாமனார். அவர் பார்த்து அந்த கிரந்தத்தை பார்த்து அவர் தன்னுடைய மாப்பிள்ளைக்கு இது கொடுத்தா அவர் சீக்கிரமா வியாதியிலிருந்து குணமாயிடுவார் அப்படின்னு நீ சங்கல்பம் பண்ணிட்டு அதை அச்சிட்டு முதல்ல எப்படி நாராயணி வந்ததுன்னா காட்சி மட்டம் வழியா பாகவத ஸ்ரீதரிய வியாக்கியானத்தோட தமிழ்ல 1 வருஷம் பின்னாடி கூட அந்த புஸ்தகம் நீங்க இடத்துல கேட்டா இப்போ அவைலபிளே இல்லை. அப்படியே புஸ்தகம் விட்டு மேல் ஷீட்டெல்லாம் கிழிஞ்சு போயிடும். அந்த மாதிரி கிடைக்கிறது. இப்போ 2-3 செட்டு புஸ்தகம் எனக்கு இன்னொருத்தருக்கு போட்டுருக்காங்க. ஸ்ரீதரியம் பாகவத டீகா ஸ்ரீதரியம் தமிழ்ல போட்டு அதோட பாகவத மூலம் போட்டு பாகவதத்துல அந்தந்த ஸ்கந்தம் பூர்த்தி ஆகும்பொழுது நாராயணியத்துல எவ்வளவு தசகங்கள் இருக்கோ அதை கலெக்டிவா பண்ணி கொடுக்கும். இப்படிதான் முதல்ல நாராயணி புஸ்தக ரூபத்துல வந்தது, பாகவதத்தோடயே வந்தது. அதுக்கப்புறம் தீட்சிதர் கிட்ட அது கிடைக்க தீட்சிதர் அவ்வளவு உபாசனை பண்ணினார். அந்த கிரந்தத்தை தனியா உபாசனை பண்ணினார். உபாசனை பண்ணி 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 தாமோதர தீட்சிதர் சொல்லுவார், ரேமி அண்ணா அவர்கிட்ட ஒரு குருவாயூர் விக்கிரகம் இருக்கான். குருவாயூர்
விக்கிரகத்தை பிரேமி அண்ணா கையில் கொடுத்தப்ப பிரேமி அண்ணா அந்த குருவாயூரை பார்த்து சொல்கிறார், உங்கள் தாத்தா இவரோட அவ்வளோ கொஞ்சம் குலவாடி பேசியிருக்காரு, தெரியுது மூர்த்தியிலே தெரியுது, நீ வச்சுக்கோன்னு சொல்லி யாரோ ஒரு பக்தர் ஒரு குருவாயூரோட விக்கிரகம் அது இங்கே இருக்கிறவருக்கு எவ்வளோடா பெருமாள் சுவாமி இதோட இன்னும் சின்ன விக்கிரகம் அவருக்கு கொடுக்க அந்த குருவாயூரையே வச்சு வச்சு கணக்கில்லாத அளவுக்கு நாராயணி பாராயணம் பண்ணி 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 அவர் ஏதோ ஒரு சதஸ்ல அவருக்கு வஸ்திரத்தில் போட்டுருந்தா உத்தரை முழுக்க போட்டுருந்தா சொல்லுவார் தீட்சிதர், கை உள்ள வச்சுருந்தாங்க இப்படி போட்டுருந்தாலும் கை உள்ள வச்சிருந்தா பிரவச்சனம் பண்ண வரோம். ஏதோ ஒரு சதஸ்ல அக்ரே பஷ்யாவி தேஜா நிபிடதர கலா யாவலி நோபலியும் கண்ணீர் விட்டுன்னு அந்த குருவாயூரப்பனுடைய அந்த விஸ்வரூப தரிசனத்தை சொல்லிட்டே இருக்கும் பொழுது காற்று வீசி உத்திரி கீழே விழுதுதான். பார்த்தா உடம்பெல்லாம் சரியான அந்த மாதிரி இந்த கிரந்தத்தை அவர் உபாசனை பண்ணினதாக பெரியவாள்லாம் சொல்லுவார். அதான் அவர் வந்து எந்த எந்த டாபிக் பேசினாலும் நாராயணம் சொல்லாத இருக்கவே மாட்டார். சங்கர விஜயமே சொல்லட்டும், ஸ்காந்தம் சொல்லட்டும், இல்லாட்டா வந்து பாகவதம் சொல்லட்டும், ராமாயணம் சொல்லட்டும், சங்கர விஜயம் சொல்லட்டும், க்ஷேத்திர மகாத்மியம் சொல்லட்டும், கடைசியில் அக்ரே பஷ்யாமி தேஜா சங்கர விஜயம் முழுக்க தீட்சிதர் கேசட் இருக்கு. அது கேட்டால் கடைசியில் எல்லாம் சொல்லி சங்கர விஜயம் முழுக்க சொல்லி அந்த ஆச்சாரியால் தான் நம்ம கலியுக கண்கண்ட தெய்வமான நம்ம குருவாயூரப்பனை பூஜா விதானங்கள்லாம் பண்ணி இன்னைக்கு குருவாயூரப்பன் உலகம் முழுக்க பிரகாசிக்கிறார். அதுக்கு நம்ம ஆச்சாரியால் தான் காரணம்னு சங்கர விஜயம் முழுக்க கடைசியில் சொல்லி அக்ரே பஷ்யாமின்னு எங்கேயோ லிங்க் கொடுத்து அந்த குருவாயூரப்பனுடைய அந்த விஸ்வரூப தரிசனத்தை எல்லா பிரவச்சனும் கடைசியில் சொல்கிறதுன்னு வச்சுருந்தார். எங்கள் அப்பா எல்லாம் சொல்லுவார், மல்லேஸ்வரம் கிரவுண்ட்ஸில் தீட்சிதர் சொன்னான்னா கூடம் அப்படி அவர் குருவாயூரப்பனை வர்ணிக்கும் பொழுது யாரு கண்ணுதான் கண்ணீர் வராது. பிரேமி அண்ணா சொல்கிறா, பிரேமி அண்ணா அவர் இடத்த சொல்கிறார், நான் இன்னைக்கு நாராயணி சொல்கிறது இல்லை, ஒரு மகாத்மா இருந்த அவர் தான் நான் குருவாயூரப்பனை உலகம் முழுக்க காட்டி கொடுத்தார். அவர் அந்த ஸ்லோகங்களுக்கு தனியாக ஒரு மெட்டை வச்சு அதை எடுத்து அப்படி பலமாக சொல்லும் பொழுது குருவாயூரப்பனுடைய ரூபத்தை இப்படி வர்ணிச்சு எல்லாரே குருவாயூரப்பா பட்டத்தில் உன்னை பார்த்தோன்னு சொன்னால் யாரோட உள்ள உருகாது, யாரும் கண்ணில் கண்ணீர் வராதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாகவதத்துக்கே வந்து பிரமாண கிரந்தம் நாராயணியம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ராமாயணம் லவகுஷால் பாடி ராமர் கேட்டா, ஆனால் பாகவதம் கிருஷ்ணன் கேட்கலையா. லவகுஷால் பாடி ராமர் கேட்டது ராமாயணத்துக்கு பெருமை என்ன, பாகவதத்தை அப்படி கண்ணன் கேட்கலையே, அதுக்கு ஏதாவது ஒரு குறைமா அந்த குறையை தீர்த்து வச்சுட்டாரா நாராயணப்பட்டது. பிரதிபதம் பாகவத சாரபா கிரந்தங்களை எழுதி 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 சத்தியதானே குருவாயிருப்பா இப்படிதானே நீ மத்ஸ்யாவதாரம் பண்ண, இப்படிதானே சத்யவிரத ராஜாவுக்கு ஞானோபதேசம் பண்ணினேன், இப்படிதானே வராகமூர்த்தியா வந்து அகவேஷயன் ஸ்வாம் குருன்னு சத்தம் போட்டுண்டு அந்த ரசாதனத்தை இறங்கி அந்த பூமியை அப்படி சுழலக்கூடிய கண்ணால தேடினேன்ற அப்படிதானே பண்ணினேன் அப்படின்னா ஆமாம் பண்ணினேன்னு தலையாட்டுவான். தீட்சிதர் பிரவச்சனம் பண்ணும் பொழுது யாரோ ஒரு குதர்க்கி அவர் பிரவச்சனம் பண்ணிட்டு வந்து கேட்டாராம், குருவாயூரப்பன் தலையாட்டினார் சொன்னீங்களே, இப்படி இப்படி ஆட்டினாரா இப்படி இப்படி ஆட்டினாரா. தீட்சிதர் ஒண்ணுமே பேசலையாம். அடுத்த நாள் ஓடி வரணும், தலையை நிற்க மாட்டேங்க, கேட்டிருப்பீங்க தலை அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். நான் பெரிய அபராதம் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சுக்கணும். சுவாமி சங்கத்தை விழுந்து தப்பு பண்ணிட்டு போய் பகவான் கருணாமூர்த்தி அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னார். அதுபோல பகவான் பிரத்யட்சமா தலை அசைச்சு கேட்டது இந்த நாராயணிய கிரந்தம். தலை அசைச்சு ஆமோதனம் பண்ணினார். ஆமோதனம் பண்ணி பாகவதம் சத்தியம் அப்படிங்கிறத பாகவத கதைகள் தானே இவர் சொன்னார். இப்படிதானே பண்ணினேன், இப்படிதானே பண்ணினேன், ஆமா ஆமா அப்படிதான் பண்ணேன், அப்படிதான் பண்ணினேன். பாகவத சத்தியம் எடுத்துக்க பிரமாணம் நாராயணி அப்படின்னு பாகவத்துக்கு ஒரு பிரமாண கிரந்தமாகவும் இதை அமைஞ்சொடுத்து அத்தகைய ஒரு நாராயணியத்தை இந்த கிரகத்துல ரமண நிலையம்மா ரமண கிருப்பா வந்தோடைய பகவான் பார்த்து ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. பகவான் ரமணர், இவரும் ரமணர் தான். ரமணன் அஸ்தனேஷு அர்ப்பயாதிகன் என்று கோபிகைகள்லாம் ரமணன் தான் கிருஷ்ணனை கூப்பிடுறாரு. அதே மாதிரி சந்தம் சமீபே ரமணம் பிரதி பிரதம் நித்த பிரதம் நித்தியமிபம் விஹாய அப்படின்னு அந்த பிங்களான்ற வேஷையும் இவரை ரமணன் தான் சொல்லலாம். ரமணன் தான் தன்னையே ரமிக்கக்கூடியவன், எல்லாரையும் ரமிக்க செய்கிறவன். அதனால இன்னைக்கு இந்த ஒரு கிருஷ்ணானுபவத்துல, இந்த ஒரு பிரம்மானுபவத்துல நம்ம எல்லாரும் நம்மளை மறந்து இந்த ஒரு
ஆனந்தத்தில் இங்கே தழைச்சிருந்தோம். இந்த குடும்பத்தில் இருக்கிறவாளும் கூட ஒத்தாளும் கூட குரு பக்தியோட ஈஸ்வர பக்தியோட பகவத் பக்தியோட கலந்து இருக்கா குழந்தைகள் எல்லாருமே. பாவம் மெட்ராஸில் இருக்கிறவா அவள் சொன்னால் நான் வந்து இங்கே சத்சங்கம் நடக்கிறது நாராயணி நடக்கிறது உங்களை பார்க்கணும் தான் நான் மெட்ராஸ்லேருந்து வந்தேன்னு சொன்னாப்பா.